கோல்டு யாரா பார்க்கலாம் சொல்லுங்களா? கோல்டு பார்க்கலாம். ஆமாங்க, கோல்டு சொல்லுங்க. கோல்டு 4 ஹவர்ஸ் முன்னாடி பார்ப்போம். மந்த்லி வீக்லி இந்த ஒரு ஃபிளிப் இருக்கு, டவுன் சைட் ஃபிளிப் ஒன்று இருக்கு, இந்த ஹை ஒன்று இருக்கு. இங்கே மார்க்கெட் இந்த இம்பல்ஸ்க்கு இவ்வளோ தூரம் போனதுனால ரீட்ரேஸ்மெண்ட் டேப் பண்ணிருக்கான்னு பார்ப்போம். செல்லிங் சொன்னது ரீட்ரேஸ்மெண்ட் டேப் பண்ணிருச்சு. இதை மைண்ட் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் டேப் பண்ணிச்சோம்னா செல் ஆகணும், கரெக்டுங்களா? ஏன்னா அது ஒரு செல் சைடு இம்பல்ஸ்ல இருக்கு. ரீட்ரேஸ்மெண்ட் வந்து செல் ஆகணும். செல் ஆகணும் அப்படின்னா என்ன நடக்கணும்? ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரக்சரோட லோ உடைக்கணும். ஏன்னா ஃபுல்லாக ஸ்ட்ரக்சராக போயிட்டு இருக்கு, ஒரு அப்டர் ஸ்ட்ரக்சராக போயிட்டு இருக்கு. அதோட ஒரு மேஜர் லோ உடைக்கணும். இங்க ஒரு ஃபிளிப் இருக்கு, இங்க ஒரு லோ இருக்கு. ஏன் ப்ரோ இந்த ஃபிளிப் எடுத்துக்கூடாதா, இந்த லோ எடுத்துக்கூடாதா கேட்டீங்கன்னா அது மைனர். ஏன் மைனர்னு தெரியும், புரியுதா? இந்த இதுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் வரல. அதுவும் இல்லாமல் ஸ்விங் சைஸும் ரொம்ப சின்னதாக இருக்கு. ஸோ கம்பேர் டு இந்த ஒரு ஸ்விங் சைஸ்க்கு இது சின்னது. இந்த லோ எடுத்துக்கலாம். நீங்க ஜஸ்ட் ஒரு ஃபிளிப் லோன் எடுத்தாலே போதும். டைம் ஃப்ரேம்லாம் ரொம்ப டிபெண்ட் பண்ண வேணாம். ஒரு ஃபிளிப்பு, இது ஒரு லோ, அவ்வளோதான். இந்த லோ உடைச்சா கீழே போகுது. அது வரைக்கும் நமக்கு பை. எங்கெங்க இருந்து பை ஆகும்? இந்த ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். இந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல இங்க என்ன இருக்கு பாருங்க, ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு. இது ஒரு ஆர்டர் பிளாக்கா இருக்குமா, 50 to 60 நியர் பை. அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அங்கேருந்து பை ஆக வாய்ப்பு இருக்கு. இல்லை அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரீம், இந்த 2 ஏரியா தான் இப்போதைக்கு இருக்கிற ட்ரேடிங் ஏரியா. ஸோ இப்போ நம்ம ஃபிளிப்புன்னு வந்துருக்கோம், அது வந்து கண்டிப்பாக வந்து 4 ஹவர்ஸோட ஃபிளிப் கிடையாது, கரெக்டுங்களா? அது வந்து 15 மினிட்ஸோட ஃபிளிப் தான், கரெக்டுங்களா? அதான் சொல்றேன். இதை நீங்க சில பேர் வந்து எப்படின்னா, இப்போ இது 4 ஹவர்ஸா இருக்கும், சில பேருக்கு இது டெய்லியா இருக்கும், சில பேர் இது 1 ஹவரா மாற்றுவாங்க. இப்போ என்ன ஒண்ணுன்னா, இப்போ நம்ம 4 ஹவரா 15 மினிட்ஸா 1 ஹவரான்ற நம்ம டிபெண்டன்சியே வேணாம். ஃபிளிப்பு லோ, ஹை, பிஒஎஸ் இவ்வளவுதான், ஓகேங்களா? இதை நீங்க 4 ஹவர் எடுத்தாலுமே ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நான் வந்து இங்கே 4 ஹவர் மார்க் பண்றேன், 4 ஹவர் மார்க் பண்றேன். இது 4 ஹவர் நான் லோன் மார்க் பண்றேன். இல்ல, நான் ஆக்சுவலா 4 ஹவர் லோன் தான் மார்க் பண்ணியிருந்தேன். நீங்க முன்னாடி சொல்லி தந்துருக்கீங்க. ஸோ அதை வச்சு வந்து 4 ஹவர் லோன் தான் நான் மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் மெயினா வந்து நான் கோல்டு எடுக்க கம்பேர் பண்றதுக்காக, நான் உங்களுக்கும் உங்க இது கம்பேர் பண்றதுக்காக தான் நான் எடுக்க சொல்றேன். ஓகே ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம 4 ஹவர் எடுத்தோம் அப்படின்னா இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே 15 மினிட்ஸா இருக்கும், இதுக்குள்ள 15 மினிட்ஸா இருக்கும், அவ்வளவுதான். அப்போ நமக்கு இந்த ஒரு ஃபிளிப்பு 15 மினிட்ஸ் இருக்குமா, இது ஒரு லோ இருக்கும். இதை நான் 15 மினிட்ஸ் லோன் எடுக்கலாம், 15 மினிட்ஸோட லோன் எடுக்கலாம், இல்லை பிளைண்டா லோன் எடுக்கலாம். ஆமா, எப்படி எடுத்தாலுமே இந்த லோ உடைச்சாதான் அடுத்து கீழே போகுது. நீங்க பாக்ஸ் வரைஞ்சிருக்கீங்கல்ல, பாக்ஸ் வரைஞ்சிருக்க இடத்துல அதோட ஃபிளிப்னு போட்டுட்டு, சோ அதை வந்து லோன் எடுத்திருக்கேன். அதுல இருந்து ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு பார்த்தேன், ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு பார்த்தேன். அதான் எடுக்கலாம், கரெக்ட் தான். இப்போ இந்த ஹைல இருந்து டவுன் வர ஆரம்பிச்சிருக்கு, கரெக்ஷன் வர ஆரம்பிச்சிருக்குன்னா ரீசெண்டா எந்த லோவா இருக்கோ அதுக்கு தான் நம்ம செக் பண்ணணும், ஓகேங்களா? நான் ஒரு பிஓஎஸ் நடந்திருந்தது, அதுக்கப்புறம் ஃபிளிப் நடந்திருந்தது. ஸோ அதனால நான் செல் என்ட்ரி ஜஸ்ட் டெமோ அக்கௌண்ட்ல தான் செல் என்ட்ரி போட்டு பார்த்தேன். இப்போ ப்ராஃபிட்ல தான் இருக்கேன். க்ளோஸ் ஆனதால வந்து இதாகல, ரன் ஆகல. ஆமா ஆமா, ஏன்னா இது வந்து ஃபுல்லா இம்பேலன்ஸா இருக்கனால கண்டிப்பா செல் ஆகும், கண்டிப்பா செல் ஆகும். ஒரு கவுண்டர் ட்ரெண்ட்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம் சின்னதா. 5 மினிட்ஸ்ல போனா நமக்கு பிடிக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு ஃபிளிப், ஒரு ஹைல செல் பண்ற ஆப்ஷன் கிடைக்கும். இப்போ நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் டேப் பண்ணதுக்கு அப்புறம் செல் பண்ணக்கூடாது, அது கொஞ்சம் ரிஸ்க். இல்லை பை ட்ரெண்டோட ரீட்ரேஸ்மெண்ட்ல இருக்கு. நம்ம இந்த டாப்ல இருந்து செல் பண்ணிக்கலாம் ரீட்ரேஸ்மெண்ட் அடிக்கும், கவுண்டர் ட்ரெண்ட். ஆமா, இப்போ இந்த ரீட்ரேஸ்மெண்ட் டேப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம செல் பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணணும். இங்க இருந்து பை ஆகலாம், இல்ல அதை உடைச்சிட்டு இங்க இருந்து பை ஆகலாம். அப்போ வெயிட் பண்றது பெட்டர். இப்போதைக்கு இருக்கிற ஒரே பிளான் கோல்டுக்கு இதுதான். இங்க ஒரு ஃபிளிப் இருக்கு, அப் ட்ரெண்ட் ஃபிளிப், இங்க ஒரு லோ இருக்கு, மேஜர் லோ. இந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு வந்ததுக்கு அப்புறம் பை ஆப்ஷன் பாருங்க. அப்படி கிடைச்சதுன்னா சூப்பர். இல்ல இதை உடைச்சிருச்சு அப்படின்னா இந்த நீங்க சொன்னீங்க 4 ஹவர் சொல்லி அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருந்து பாருங்க, அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருந்து நம்ம பை ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம், ஓகேங்களா? 2 பாயிண்ட் ஆஃப் வியூ தான். நீங்க 4 ஹவர்ஸ்ல வந்து ஷிப்பிங் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தீங்களா? அதுல இம்பேலன்ஸ் வந்து ஷிப்பிங் ரீட்ரேஸ்மெண்ட் மேல இருக்கு. அப்போ நீங்க அது மேல மூவ் பண்ணீங்களா? அது அப்படி எடுக்கலாமா? 15 மினிட்ஸ் இம்பேலன்ஸ் மேல இருக்கும்.
சாரி, இது ரீட்ரேஸ்மெண்ட் வந்து 4 ஹவர்ஸ்ல ம் 50% டேப் ஆகும்ல. அது ஆக்சுவலா அது கொஞ்சம் மேல எடுக்கலாம் எடுக்கலாம் இம்பேலன்ஸ் இருந்தனால எடுக்கலாம் 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 ஓகே. ஓகேங்களா. ஏன்னா இங்க 50 to 60க்கு நியர்பைல இருக்கிற ஒரே ஒரு இம்பேலன்ஸ்ன்றது அதுதான், அந்த ஒரு ஆர்டர் பிளாக்ன்றது தான். அதை இப்போ 50 to 60 எதுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ இதுல வந்து எதுவுமே கிடையாது. ஓகே, இது ஒரு சும்மா டிராயிங் தான். இந்த ஒரு ஓகே. இந்த ஃபிப்ன்றது ஒரு டிராயிங். எதுக்காகனா ஒரு டிஸ்கவுண்ட் பிரைஸை கண்டுபிடிக்கிற ஒரு டிராயிங். அப்போ டிஸ்கவுண்ட் பிரைஸ்க்கு மார்க்கெட் வருது, டிஸ்கவுண்ட் பிரைஸ்க்கு மார்க்கெட் வருது அப்படின்னும் போது இங்க இருந்து செல் ஆகுது. ஓகேங்களா, இது ஒரு டிஸ்கவுண்ட் பிரைஸ். இப்போ மார்க்கெட்ல இது ஒரு பேஸா இருக்குமா, ரேலி பேஸ் ரேலி, ஆமா. இது தெரியல உங்களுக்கு சில பேருக்கு. அப்போ இது ஒரு டிமாண்ட் ஜோனா இருக்கும். ஆனா இந்த டிமாண்ட் ஜோன் எங்க இருக்கு, ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு மேலதான் இருக்கு. ஓகேங்களா, ஓகே. இப்போ இந்த ரீட்ரேஸ்மெண்ட்ன்றது எதுவுமே இல்லை, சும்மா. பட் இந்த டிமாண்ட்ன்றது தான் லாஜிக் படி ஆர்டர்ஸ் இருக்கிற ஒரு பிளேஸ். மார்க்கெட்ல லாஜிக் படி ஆர்டர்ஸ் இருக்கிற பிளேஸ். அப்போ நமக்கு என்ன தேவைன்னா, டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல ஒரு பையர்ஸ் இன்ட்ரெஸ்ட் காட்டுற ஒரு ஏரியா வேணும் நமக்கு. ஓகேங்களா, அதாவது டிஸ்கவுண்ட் பிரைஸ்னா இது ரீட்ரேஸ்மெண்ட். ஓகேங்களா, அந்த நியர்பை ஏரியால பையர்ஸ் இன்ட்ரெஸ்ட் காட்டுற ஜோன் எதெல்லாம், இம்பேலன்ஸ் ஆர்டர் பிளாக், டிமாண்ட் ஜோனு, அடுத்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், அந்த மாதிரி. ஓகேங்களா, இதுல ஏதாச்சும் ஒரு ஜோன் அங்க இருக்கா, நியர்பைல இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ எக்ஸாக்டா நமக்கு 50 to 60 தான் வரணுன்ற அவசியம் கிடையாது. புரியுதா? ப்ரோ அதே மாதிரி 60 பிரேக் பண்ணி அது கீழே இருந்தாலும் எடுக்கிறதுக்கு இருக்கா இல்ல எடுக்கலாம் எடுக்கலாம். ஃபுல்? இப்போ இந்த Okay. மாதிரி இருந்தாலும் எடுக்கலாம். இப்போ Okay. இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு கீழே தான் வந்து இந்த ஒரு பேஸ் இருக்கு அப்படின்னும் போது நம்ம இங்க எடுக்கலாம் தைரியமா. ஓகேவா, ஏன்னா நமக்கு லாஜிக் படி அந்த இம்பேலன்ஸ் ஆர்டர் பிளாக்ல தான் ஆர்டர்ஸ் இருக்குன்னு அர்த்தம், இல்ல சப்ளை டிமாண்ட்ல தான் ஆர்டர்ஸ் இருக்கு. இந்த ஒரு 50 to 60ல எதுவுமே கிடையாது. ஓகேவா, அப்போ ட்ரேட் வந்து நம்ம வெயிட் பண்ணலாமா? வெயிட் பண்ணலாம். என்னன்னா இங்க ஒரு கீழே வந்து மார்க்கெட் ஹிட் ஆச்சுன்னா பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பாருங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு செல் ஆயிரும் மார்க்கெட். எனக்கு தெரிஞ்சு இந்த லோலாம் உடைச்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ட்ரம்ப் வந்து வார ஸ்டாப் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஃபண்டமெண்டலியாவும் கோல்டு செல்லிங்ல இருக்கு. இப்போ டெக்னிக்கலாவும் இது என்ன ஜோன், இது ஒரு செல்லிங் ஜோன் மேஜரா. நம்ம மைனரா இருக்கிற அப்ட்ரெண்டை பார்த்துட்டு இந்த மேஜர் செல் ஜோன் விட்டுறக்கூடாது. ஓகேங்களா, ஸோ அப்போ மேக்ஸிமம் ஆப்பர்ச்சுனிட்டி செல்லு இருக்கு. பை ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே கிடைச்சா பாருங்க, இல்ல பையிங் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்படின்னா இதை உடைச்சிருவோம். கான்செப்ட் புரியுதா? அப்போ வெயிட் பண்ணி என்ட்ரியா கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. கிளியரா? ஏன்னா இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மர்ஸ் கூட திறக்க போறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால கன்ஃபார்ம் வந்து யூஎஸ்டி கொஞ்சம் இதுவும், கோல்டு வந்து கொஞ்சம் செல் ஆக ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா கோல்டு போகாது, crude oil விழுகும், கோல்டு மேல போகாது. கோல்டு வந்து கொஞ்சம் செல் ஆக ஆரம்பிச்சு. இப்போ வார் இருக்கு அப்படின்னா கோல்டு பை ஆகும். ஓகேங்களா, வார் இல்லை அப்படின்னா கோல்டு நார்மலா மூவ் ஆகும். ஏன் வார் இருக்கும்போது பை ஆகும் அப்படின்னா, வார் இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரியோட கரன்சி மேல யாருக்கும் நம்பிக்கை இருக்காது, ஒரு பதட்டமா சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். அப்போ அந்த கண்ட்ரி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும் மற்ற கண்ட்ரிஸ்க்கு அப்படின்னா அவனுங்க இந்த ஒரு கோல்டை தான் ரிசர்வ் பண்ணுவாங்க. அப்போ கோல்டுக்கு டிமாண்ட் ஆயிரும், கோல்டு வாங்க 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 டிமாண்ட் ஆயிரும். அதனால வார் நடக்குது அப்படின்னா அந்த கண்ட்ரி வந்து கோல்டை ஹோல்டு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ கோல்டு டிமாண்ட் ஆயிரும். இப்போ வார் எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த நாடு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கு. அப்போ அந்த நாட்டு மேலே எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே. அப்போ கரன்சி ஸ்ட்ராங் ஆயிரும், கோல்டு வந்து நார்மல் மொமெண்டமுக்கு வந்துடும். ஆனா இப்ப வார் நடந்ததுக்கு அப்புறம் தான் 5600 இருந்து 4000 வரைக்கும் போச்சு. ஆமா, அது ஒரு விஷயம் தான். அதுக்கும் பேக்கெட்ல ஒரு ரீசன் இருக்கு. ஓகே, ஆமா, அதுக்கும் பேக்கெட்ல ஒரு ரீசன் இருக்கு. என்னன்னா இப்போ ஆயில் பிரைஸ் வந்து நமக்கு ஹைக் ஆயிடுச்சு, டிமாண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, கமாடிட்டி மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் கமாடிட்டி எதுவா இருந்துச்சு, ஹெஜிங் கமாடிட்டி கோல்டா இருந்துச்சு. வார் பதட்டமா இருக்கும்போது ஹெஜிங் கமாடிட்டி கோல்டா இருந்துச்சு. இப்போ டிமாண்டே வந்து ஆயிலுக்கு மாறிடுச்சு. அப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கோல்டுல இன்ட்ரெஸ்ட் காட்டாம ஆயில இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கோல்டுக்கு யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டணும் போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா ஃபால். ஓகேவா, அதுவும் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா கம்மி ஆயிடுச்சு. கம்மியாயிருச்சு. இப்ப பீஸ் டீல் ஆச்சுன்னா ஏறாதுங்களா, இறங்கும்? என்ன தடவை பீஸ் வந்துச்சுன்னா இறங்குன்னு சொல்றீங்களா இந்த கோல்டு? ஏறாதான்னு கேட்குறேன். கோல்டு வந்து செல்லாக ஆரம்பிச்சிடும். இப்போ வார் எதுவுமே இல்லை, நார்மல் டைம் ஆயிடுச்சு. அதாவது ஒரு வார் எதுவும் இல்லாம
ஏன்னா சிச்சுவேஷன் நார்மல் ஆச்சுன்னா இறங்க ஆரம்பிச்சு ஸ்ட்ரைட் ஆஃப் ஓவர்ஸ் ஓபன் பண்றேன்னு சொன்ன உடனே சடன் ஸ்பைக் ஒரு 1000 பிப்ஸ். அதெல்லாமே பார்த்தா ஒரு ஒரு ஜர்க்ல வர மொமெண்டம். ஆமா, இப்போ நம்ம எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா ஒரு ப்ரொடிக்ஷன் பண்ண உடனே ஒரு மொமெண்டம் வந்துடும் தெரியுங்களா? ஃபோமோன்னு சொல்லுவாங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அந்த மாதிரி அந்த விஷயம் நடக்கிற ஒரு மொமெண்டம். ஆமா, ஓகேவா? பட் ஆக்சுவல் நியூஸ் எப்போ வரும்னா அந்த ஒரு மார்க்கெட்ல நியூஸ் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு 1 days 2 days அப்புறம் தான் அந்த ஃபண்டமெண்டலுக்கு ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் இந்த ஒரு ஃப்ரைடேனால மேனிபுலேஷன் ஃபுல்லாகவே ஃப்ரைடே ஈவினிங். இப்போ இன்னொரு சிம்பிளா டெக்னிக்கலா பார்த்தோம் அப்படின்னா, சிம்பிளா ஒரு ட்ரிக் சொல்றேன் பாருங்க. இந்த இடத்துல ஃபிளிப் வந்து பாடி க்ளோஸ் வச்சிருக்கா மேல போயிட்டு, இப்போ இந்த மாதிரி ஃபிளிப்புக்கு பாடி க்ளோஸ் வச்சுது அப்படின்னா அந்த ட்ரெண்ட் மேக்ஸிமம் கண்டினியூ ஆகும். ட்ரெண்ட் இப்போ ஃபிளிப் வச்சது அப்படின்னா ட்ரெண்ட் மேக்ஸிமம் கீழே வந்துட்டு கண்டினியூ ஆகும். இப்போ இங்க வச்சிருக்க மாதிரி ஃபிளிப் வந்து பாடி க்ளோஸ் வைக்காம வச்சிருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் தி சான்ஸ் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இது ஒரு டெக்னிக்கலா நான் பார்த்த வரைக்கும் மேக்ஸிமம் எடுத்து நடக்கும். ஏன்னா லிக்விடிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த லிக்விடிட்டிலாம் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுவாங்க. இங்க ஒரு ஹைஸ்ல இருக்க லிக்விடிட்டிஸை இந்த மாதிரி ஸ்வீப் பண்ணிட்டு அடுத்து செல்லாக ஆரம்பிச்சிருவாங்க. எஸ், அந்த மாதிரி நடக்கும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. அதாவது நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சாதான் இவ்வளோ நம்ம போட்டு யோசிக்கணும் அவசியம் கிடையாது. இங்கே வந்துச்சு அப்படின்னா இது ஒரு பை ஜோனுக்கு வந்துச்சுன்னா கன்ஃபர்மேஷன் கிடைச்சா பை பண்ண போறேன். இல்லை கன்ஃபர்மேஷன் கிடைக்கல உடச்சிருச்சுன்னா இந்த ஒரு ஏரியா இருக்கு, இங்கே ஒரு ஏரியா இருக்கு பை பண்றதுக்கு. ஸோ இங்கேயுமே பை ஜோன் கிடைக்கல, பை கன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்படின்னா ரைட்டு செல் ஆக போகுது மார்க்கெட். இந்த ஒரு மேஜரான ரீட்ரேஸ்மெண்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட்டு செல் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நீங்க தாராளமாக செல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கிளியரா இருக்கா? டெக்னிக்கலா நமக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துரும். நம்ம ஃபண்டமெண்டலா ரொம்ப ஆராயணும் அவசியம் கிடையாது. கிளியரா ப்ரோ? கோல்டு அடுத்த மூமெண்டம் கிளியர் ஆச்சா? ஓகே, வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? என்ன சார்ட் தானே பாத்தீங்களா? எல்லாருக்கும் எப்படி போகுது? ட்ரேட் பண்றீங்களா எல்லாரும்? எல்லாரும் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல ப்ரோ, நான் இன்னும் டெமோ ட்ரேட் தான் ப்ரோ. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஈக்குவலா தான் இருக்கு எனக்கு. ஓகே ஓகே, கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆயிருக்கு. அப்போ கான்ஃபிடன்ஸ் அதுக்கு தான் ப்ரோ இன்னும் டெமோ ட்ரேட்ல கொஞ்சம் பூஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் ஓகே கொஞ்சம் அவசரம் இருக்கு. பட் லைக் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு அதான் டெமோ ட்ரேட் பண்ணுங்க தப்பு இல்லை, பண்ணுங்க. ஓகே. ஆக்சுவலா எனக்கு என்னன்னா, நம்ம பேமெண்ட் இருக்கு, மணியை வந்து அதுல யூஎஸ்டியா மாத்துறதுக்கு ஜியோ டோக்கன் யூஸ் பண்ணலாம் சொல்றீங்கல்ல. ஸோ அதுதான் எனக்கு ப்ராப்ளம் இருக்கு. இதுல வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஆப்ல இப்போ அந்த என்னோட ட்ரேட் MT5 இருக்குல்ல, லைவ் அக்கௌண்ட். ஆமா ஆமா, அந்த அக்கௌண்ட்ல எதுவும் சேஞ்சஸ் வராதுங்களா? ஆஹா, ஜியோடெஸ் வேற, அந்த லைவ் அக்கௌண்ட் வேற, அதுல உங்களுக்கு எதுவும் இஷ்யூ வராது. இப்போ எனக்கு நான் வந்து என்னோட மணி INR இருந்து இது பண்ணணும், யூஎஸ்டியா மாத்தணும் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணிட்டு ரெகுலர் ஆப்ல யூஸ் பண்ணணும். நம்ம இனாசிக்ஸ்னு ஒரு ஆப் இருக்கு ப்ரோ. ஓகே, நான் இப்போ தான் குரூப்ல இதுல போட்டிருக்கேன், கால்ல மெசேஜ்ல போட்டிருக்கேன். அதுல நீங்க இந்த ஜியோடெஸ் மாதிரியே தான் அதுவும். ஓகேங்களா? அதுல நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அது எப்படி யூஸ் பண்ணான்ற நீங்க அட்மின் டீம் கால் பண்ணுங்க மண்டே. அப்போ அவங்க டோட்டல் லைவ் கைட் பண்ணிடுவாங்க. சரி, ஓகேங்க ப்ரோ. இதை நான் இப்போ கொஞ்சம் மணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஓகே, அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்ம ட்ரேடிங் பண்ணலாம், லைவ் பண்ணலாம் அப்படின்ட்டு. கண்டிப்பா பண்ணலாம். அது பண்றதெல்லாம் ஈஸி தான் ப்ரோ, சப்போர்ட் இருக்கு. நம்ம ஜியோடெஸ் இல்லைன்னா அடுத்து வேற ஒரு ஆப், அவ்வளவுதான். ஜியோடெஸ்ல வந்து இந்த வேலட்ல இருந்து INR கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா INR வித்ராயில் வந்து பிளேஸ் ஆக மாட்டேங்குது. மெயில் சென்ட் பண்ணிருக்கேன், KYC இதெல்லாம் கேட்டாங்க, எல்லாமே சென்ட் பண்ணிட்டேன், இன்னும் ஆகல. நம்ம அட்மிஷன் கால் பண்ணி பேசினேன், அவங்க நேர்ல வர சொல்லியிருக்காங்க. அதான் மண்டே போல வரலான்னு இருக்கேன். அந்த ஆலப்பாக்கம் அட்ரஸ்க்கு வந்தா அவங்க வந்து பாத்துட்டு அது கிளியர் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர் மட்டும் தான் ட்ரேட்